ஸோ எல்லாமே இந்த மாதிரி செட்டாக எதுவுமே பண்ணலையா நீங்கள்? எல்லாமே வந்துட்டு ஒரிஜினல் ரியலாகவே எல்லாமே பண்ணீங்களா? பர்டிகுலர் இந்த சீக்வன்ஸ் மேக்ஸிமம் நம்ம ரியலிஸ்டிக்காக தான் இதை பிளான் பண்ணோம். மேக்ஸிமம் 100% இதில் ரியலிஸ்டிக் தான். சின்ன சின்ன எக்ஸ்டென்ஷன் அது இது ஏதோ பண்ணியிருப்போமே தவிர எதுவுமே க்ரீன் மேட்டில் எதுவுமே ஷூட் பண்ணல. எல்லாமே லைவாக ஷூட் பண்ணோம். பிகாஸ் அதில் ஹியூமர் வேறு இருந்துச்சு. ஸோ நம்ம இதெல்லாம் விஎஃப்எக்ஸ் அது இதெல்லாம் போனால் இந்த ஹியூமர் எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம கிராப் பண்ண முடியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ரியலிஸ்டிக் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அந்த ஃபீல் அந்த சினிமாட்டோகிராஃபரோட அவரோட விஷனரியுமே இது லைவில் போகணுன்ட்டு இருந்ததுனால ஸோ நாங்கள் மேக்ஸிமம் எல்லாமே அதை லைவில் தான் பிளான் பண்ணோம். ஸோ பார்ட் 1லேயும் சரி பார்ட் 2லேயும் சரி ரிஷப் ஷார் வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே வேகமாக ஓடிட்டு கத்துவார். ஸோ அது வந்து எப்படின்னா அது பேசிக்காக ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தாலே அந்த சீன் வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டென்ஸை க்ரியேட் பண்ணிச்சு. அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே ஒரு போர் அந்த ஃபீல் வரவே இல்லை. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுங்க நீங்கள்? ரிஷப் சாரோட அந்த ரைட்டிங் ப்ராசஸ் தான் மேடம். இப்போது நம்ம ஒரு சீனு எவ்வளோ லென்த் வந்துட்டு அது போரிங்காக இல்லையான்றது அந்த ரைட்டிங் மேலே தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு 1 hour ஃபில்மே போர் அடிக்கும். ஸோ இது 3 hours இருந்தாலும் போர் அடிக்காது. ஸோ இது எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் த ரைட்டிங். அந்த ரைட்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது அந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சாக்கா ஸோ எவ்ரி திங் வில் பி ஃபைன். அது எல்லாம் அதோட கிரெடிட்ஸ் கோஸ் டு டைரக்டர் தான்.